தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளாவிலும் கால்பதிக்கும் வேலைகளை தொடங்கியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். திருச்சூரில் மாவட்ட அளவில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் பெருமளவில் இளைஞர்களும் பெண்களும் கலந்து கொண்டிருப்பது பலரையும் திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. திருச்சூரில் நடந்த இந்த கூட்டத்தில் தாவேகாவின் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கையும் நடந்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக விஜய்க்கு கேரளத்திலும் பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நாளில் கேரளத்தில் பல இடங்களில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. திருவனந்தபுரத்தில் தாவேகா தொண்டர்கள் மக்களுக்கு அரிசி காய்கறிகளை வழங்கியும், கொல்லத்தில் தொண்டர்கள் பேரணி சென்றும் பல இடங்களில் கேக் வெட்டியும் விஜயின் வெற்றியை கொண்டாடினர். மேலும் பாலக்காட்டில் விஜயின் பதவியேற்பு விழாவை தியேட்டரில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட நிகழ்வும் அரங்கேறியது. இதன் அடுத்த கட்டமாக கேரளாவில் ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைக்கும் பணிகளும் உறுப்பினர் சேர்க்கையும் தொடங்கவிருப்பதாக தாவேகாவினர் கூறுகின்றனர். கேரளத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்திருக்கும் சூழலில் அக்கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கும் தாவேகா வரும் உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தலை குறிவைத்து நகர்வுகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. எனினும் கேரள முதலமைச்சரின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்தும் விஜய் பங்கேற்காதது கேரள ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் விஜயை பார்க்க கூட்டம் அதிகம் கூடலாம் என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.